சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கில் ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்த பொதுமக்களின் காணி 35 ஆண்டுகளின் பின்னர் கையளிப்பு. வடக்கு கிழக்கில் இடம்பெறும் திட்டமிட்ட ஆசிரியர் இடமாற்றம். தொடர் போராட்டத்தில் குதிக்கும் ஆசிரியர் சங்கம். சட்டவிரோதமாக யாழில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜை காவல்துறையினரால் கைது. கொழும்பில் சட்டத்தரணி மீது தாக்குதல், காவல்துறை அதிகாரி கைது. பண மோசடி வழக்கு, அனில் அம்பானியின் உதவியாளர் கைது. மக்கள் செல்வாக்கை இழந்து வரும் பிரெஞ்சு அரசு தலைவர் கருத்து கணிப்பு தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். அம்பாறை காரைதீவில் 35 ஆண்டுகளாக இராணுவ முகாமாக இருந்த 0.5 ஏக்கர் காணி பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 1990 முதல் இயங்கிய இந்த முகாம் காரைதீவு பிரதேச செயலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரனிடமும் தனியார் காணி உரிமையாளர் ஜி அருணனிடமும் உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முன்னர் இந்த காணியில் காரைதீவு பிரதேச சபை மற்றும் பொது நூலகம் இயங்கியிருந்த நிலையில் ராணுவ முகாம் அமைந்ததால் இவை வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்கு இடவசதியின்றி சிரமப்பட்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களை குறைக்க அரசு எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தின் கீழ் இந்த முகாம் அகற்றப்பட்டது. இதற்கு முன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முகாமை அகற்றி காணியை மீள ஒப்படைக்க கோரி ஆர்ப்பாட்டங்களிலும் குரல் எழுப்பியிருந்தனர். தற்போது காரைதீவு முகாமில் இருந்த ராணுவத்தினர் கல்முனை முகாமுக்கு இடம்பெயர்ந்துள்ள அதே வேளை மாவட்டத்தில் உள்ள சில ராணுவ முகாம்கள் கட்டம் கட்டமாக அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணி கையளிப்பு நிகழ்வில் கிழக்கு மாகாண ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஆளும் கட்சியின் ஆதரவுடன் வடக்கு கிழக்கில் திட்டமிட்டு ஆசிரியர்களுக்கான இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனை கண்டித்தும் தீர்வு வேண்டியும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தொடர் போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்கின்ற அடிப்படையிலே பாரிய முறைகேட்டுடன் வடமாகாண கல்வி திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட இடமாற்றத்தை நாங்கள் முற்றாக நிராகரித்து அது தொடர்பாக தொழிற்சங்க போராட்டம் ஒன்றுக்கு செல்லுவதற்கான கூட்டம் ஒன்றை நாங்கள் இன்று நடத்தி முடித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் தீர்வு கிடைக்கும் வரையான போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்கின்ற தீர்மானத்தை நாங்கள் ஏகமனதாக எடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் திங்கள் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக தீர்வு கிடைக்கும் வரை நடைபெற இருக்கிறது. இந்த இடத்திலே இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் தொடர்பாக நாங்கள் கூற வேண்டிய விடயம், இந்த இடமாற்றத்திலே பாரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, பாரிய முறைகேடு நடந்திருக்கிறது, திட்டமிட்டு ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். விசேடமாக எங்களுடைய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுடைய உறவுகள், தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்கனவே வெளிமாவட்ட சேவை, வெளிமாவட்டத்தை ஒத்த சேவைகள் செய்திருந்த பொழுதிலும் கூட ஜேவிபி சார்ந்த அரச தொழிற்சங்கம் ஒன்றினுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் காரணங்களுக்கு அதனோடு சேர்ந்து இயங்குகின்ற அதிகாரியும் இணைந்து இந்த இடமாற்றத்திலே பாரிய முறைகேட்டை செய்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் நுழைவு விசைவின்றி தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருவர் நுழைவு விசைவின்றி நாவற்குழி பகுதியில் தங்கியிருந்தார் என்ற குற்றச்சாட்டில் சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 77,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. குறித்த திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி இவ்வாறு ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 15,000 பில்லியன் மதிப்புள்ள திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலம் கொண்ட 35,000 பில்லியன் மதிப்புள்ள திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலம் கொண்ட 27,500 பில்லியன் மதிப்புள்ள திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பான வரிமுறைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மாற்ற வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வாகன இறக்குமதி தொடர்பான தற்போது நிலவும் பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த வரி திருத்தம் சந்தையில் வாகன விலைகளில் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். தற்போது 3ஆம் தரப்பு கடன் கடிதங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 1000 வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்குகளின் விளைவாக அரசாங்கத்திற்கும் இறக்குமதியாளர்களுக்கும் இடையே சில ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. 3ஆம் தரப்பு கடன் கடிதங்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெறுவதன் அடிப்படையிலும் சுங்கச்சாவடிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கான வழக்குகளில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையிலும் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி தொடர்பான வரி முறையில் மாற்றம் ஏற்படலாம் என இறக்குமதியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் வளாகத்தில் சட்டத்தரணி ஒருவரை தாக்கி காயப்படுத்திய காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தரணி ஒருவர் கல்கிசன் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையை முடித்துவிட்டு மீண்டும் வீடு நோக்கி செல்வதற்காக நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தியிருந்த தனது காரை செலுத்த முயன்றுள்ளார். இதன்போது சிறைச்சாலை பேருந்து ஒன்று நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்துள்ள நிலையில் பேருந்தை நிறுத்துவதற்காக காரை அங்கிருந்து எடுக்குமாறு காவல்துறை அதிகாரி ஒருவர் சட்டத்தரணியிடம் கூறியுள்ளார். இதனால் காவல்துறை அதிகாரிக்கும் சட்டத்தரணிக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறின் போது காவல்துறை அதிகாரி சட்டத்தரணியை தாக்கி காயப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து சந்தேக நபரான காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா ஓமந்தை வேப்பங்குளம் அரச ஊழியர் வீட்டு திட்டத்திற்கு செல்லும் பாதையால் கனரக வாகனங்கள் செல்வதனால் வீதி சேதமடைவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமந்தை வேப்பங்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருங்கல் குவாரி ஒன்றிலிருந்து தினமும் 60க்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் சென்று வருவதனால் சிறிய வீதியாக உள்ள குறித்த வீதி தற்போது சேதமடைந்து மக்கள் பாவனைக்கு உதவாத வகையில் மாற்றமடைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த வீதியினூடாக கனரக வாகனங்கள் செல்வதை அனுமதிக்க வேண்டாம் என கூறியும் விபத்துகளுக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமந்தை வேப்பங்குளம் விளாத்திக்குளம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் வீதியை ஊடறுத்துச் செல்லும் புகையிரத பாதையில் பாதுகாப்பு கடமையின்மை மற்றும் புகையிரதம் வருகின்ற போது சமிக்ஞைகள் இல்லை எனவும் இதன்போது தெரிவித்திருந்ததுடன் அதனை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். இதன்போது குறித்த பகுதிக்கு வருகை தந்த வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடியதோடு நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு கலந்துரையாடுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மனு ஒன்றும் வழங்கப்பட்டிருந்தது. பணமோசடி வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானியின் உதவியாளரும் ரிலையன்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான அசோக் குமார் பால் கைது செய்யப்பட்டுள்ளார். சமீபத்தில் 17,000 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கு தொடர்பாக தொழிலதிபர் அனில் அம்பானியின் மும்பை வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பண மோசடி வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானியின் உதவியாளரும் ரிலையன்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான அசோக் பாலை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளனர். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அசோக் குமார் பால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறப்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அசோக் பாலுக்கு 2 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எதிர்வரும் திங்கட்கிழமை அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் அரசியல் நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக குறிப்பிடப்படும் அரச தலைவர் இம்மானுவேல் மெக்ரான் தற்போது பிரெஞ்சு மக்களிடம் மிகவும் குறைந்த அளவு செல்வாக்குள்ள நபராக கருத்து கணிப்பில் வெளிப்பட்டுள்ளார். அவரை 14% பிரெஞ்சு மக்கள் அங்கீகரிப்பதாக புதிய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த திங்களன்று பதவி விலகிய பிரதமரை மீண்டும் பிரதமராக அரசு தலைவர் மேக்ரோன் நியமித்துள்ளமை புதிய சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது.
நேற்று அதிதீவிர கட்சி தலைவர்களை தவிர அனைத்து முக்கிய கட்சிகளையும் ஒன்றாக சந்தித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் மேக்ரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 39 வயதான லெகோர்னு மேக்ரானின் மிகவும் விசுவாசமான கூட்டாளிகளில் ஒருவராக உள்ள நிலையில் அவரே மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் லெகோர்னுவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் அவர் மீது விரைவில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று முன்வைக்கப்படும் அறிகுறிகள் தெரிகின்றன. இந்த நிலையில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணியின் முக்கிய தலைவரான ஜோர்டான் பார்டெல்லா லெகோர்னுவின் மறு நியமனம் ஒரு மோசமான நகைச்சுவை என வர்ணித்துள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கில் ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்த பொதுமக்களின் காணி 35 ஆண்டுகளின் பின்னர் கையளிப்பு. வடக்கு கிழக்கில் இடம்பெறும் திட்டமிட்ட ஆசிரியர் இடமாற்றம், தொடர் போராட்டத்தில் குதிக்கும் ஆசிரியர் சங்கம். சட்டவிரோதமாக யாழில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜை காவல்துறையினரால் கைது. கொழும்பில் சட்டத்தரணி மீது தாக்குதல், காவல்துறை அதிகாரி கைது. பண மோசடி வழக்கு, அனில் அம்பானியின் உதவியாளர் கைது. மக்கள் செல்வாக்கை இழந்து வரும் பிரெஞ்சு அரசு தலைவர், கருத்து கணிப்பு தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.